வீட்ல யாரு? வீட்ல யாரு? எத்தனை தடவை உனக்கு கால் பண்றது? காசு வேணும்ன்றப்ப புருஷனை போட்டாடி மாஞ்சி மாஞ்சி கால் பண்ணீங்க. சத்த போடாதீங்க, பிள்ளைங்களாம் தூங்கிட்டு. அது எனக்கு தெரியாது. உன் புருஷன் செத்தே போயிட்டான். இப்ப அந்த காசு யாரு கட்டுறது? ஒப்பனா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்க இல்லாம போனதோட ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம். கொஞ்சம் கொஞ்சமா கட்டுறேன். அதெல்லாம் பேசாத. உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சுச்சு. இல்லைன்னா உன் பொம்பளை பிள்ளைங்களை பெத்து போட்டிருக்கல, அதுங்களை அனுப்பு. இல்லைன்னா நீயும் பாக்குறதுக்கு செம்மையா தான் இருக்க. நாளைக்கு வருவேன். ஒண்ணு காசு ரெடி பண்ணு, இல்ல நீ ரெடியே. வரட்டா? எவனோ வீட்டு மண்ணுக்கு வந்து என்னென்னமோ அசிங்கமா பேசுறாங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டு உயிரா இருக்கணுமா? இதுல வேற 2 பொம்பளை பிள்ளைகளை வேற அசிங்கமா கூப்பிடுறானுங்க. என்னால இந்த உலகத்துல இதுக்கு மேல வாழ முடியாதுங்க. என் பிள்ளைங்களோட உங்க கூடயே வந்துடுறாங்க. இப்படி எல்லாம் பண்ணி இடி விட்டுட்டு போயிட்டீங்களே. ஐயோ ஐயோ, இந்த பாலா போட பூமியில நான் எப்படி பிள்ளைகளை வச்சுட்டு வந்தது? ஐயோ கடவுளே, இதெல்லாம் நான் இல்லையா? ஐயோ, இதுக்கு ஒரு வழி இருக்கு. இந்த இருங்கம்மா, உங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க. இதுக்கப்புறம் நல்லா சாப்பாடு சாப்பிடுவீங்க. சரிம்மா. நீங்களும் சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்கம்மா, கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. சாப்பிடுங்க, எல்லாம் சரியா போயிடும். சாப்பிட்டுட்டு நீங்க தூங்குங்க. சாப்பிடுமா, சாப்பிடு. மா, தொண்டெல்லாம் எரியுதுமா. ஆமால, எனக்கும் தொண்டெல்லாம் எரியுதுமா. இல்லம்மா, முதலுக்கு கூடையா போட்டுட்டோம்மா. தண்ணி குடிங்கம்மா, தண்ணி குடிங்க. நெஞ்செல்லாம் ரொம்ப எரியுதுமா. நெஞ்செல்லாம் எரியுதுமா. தண்ணி குடிமா, தண்ணி குடிமா, எல்லாம் சரியா போயிடும். தண்ணி குடிச்சு கூட முடியலம்மா, ரொம்ப எரியுது. தண்ணி குடிமா, உனக்கு நெஞ்செல்லாம் சரியா போயிரும்மா. என்னைய மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ கடவுளே, எங்களை சீக்கிரம் கூட்டிட்டு போத்த பாடப்பட உலகத்துல நாங்க இன்னும் மொத்த கொடுமை அனுபவிக்கணுமா? என் கையால என் பிள்ளைக்கு விஷத்தை கொடுக்க வச்சிட்டியே. தனித்து வாழ்ந்து
ஒரு சிங்க பெண்ணா பல சாதனையை படைச்சுக்கிட்டு இருக்கிற சிங்கிள் மதருக்கு மத்தியில இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ற சிங்கிள் மதரும் நிறைய பேர் இருக்காங்க இந்த சமுதாயத்துல. ஒரு ஆண் துணை இல்லைன்னா போதும், அவங்க கிட்ட தகாத வார்த்தைகள் பேசி அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குற சில மிருகங்களுக்கு இந்த சமுதாயம் என்ன பண்ண போகுது? இந்த மாதிரி எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சி செத்து போக போகுது? சோசியல் மீடியால எதை போட்டாலும் வைரல் ஆகிற இந்த சிச்சுவேஷன்ல உங்க பிரச்சனையை மக்கள் கிட்ட சொல்லுங்க, மக்கள் உங்களை காப்பாத்துவாங்க. தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்துறாதீங்க. ஒவ்வொரு சிங்கிள் மதருக்கும் பிரச்சனை வரும், பிரச்சனை வந்தா ஃபேஸ் பண்ணுங்க. நம்ம நினைச்சா இந்த சமுதாயத்தை மாத்தலாம், மாத்துவோம்.